நம்ம சென்னையில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரமா ஒரு பயங்கரமான போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலங்க துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து கவர்மெண்ட்லேருந்து பிரைவேட்டுக்கு மாத்த போறாங்க. அதனால அவங்க வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப பிரைவேட்டுக்கு மாத்துனாங்கன்னா என்ன இஷ்யூஸ் ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற சலுகை மேக்ஸிமம் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒண்ணுமே இல்லைங்க. கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு லீவ் கிடைக்கும். இப்ப பிரைவேட்டுக்கு மாத்துனாங்கன்னா, லீவ் கிடைக்குமோ, கிடைக்காதோ அப்படிங்கிற பயத்துல அவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க. அவங்களோட சம்பளத்தில பார்த்தீங்கன்னா, பகுதி பகுதி கம்மி பண்ணிருவாங்க. அதுக்காக வந்து அவங்க போராட்டம் நடத்துறாங்க. 70, 80 வயசு அவங்க வந்து சென்னையில துப்புரவு பணியாளரா வேலை செஞ்சவங்க. இப்ப ரிட்டயர்மென்ட் கிடைக்கிற டைம்ல போயிட்டு பிரைவேட்டுக்கு மாத்துனாங்கன்னா, அவங்க வாழ்வாதாரம் எவ்வளோ கஷ்டப்படும். இதுக்காக அவங்க பயந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த வேலைய விட்டா எனக்கு எந்த வேலையுமே தெரியாதுங்க. நான் 70 வருஷமா சென்னையில குப்பை தான் அள்ளினேன் அப்படின்னு ஓப்பன் டாக் குடுக்குறாங்க. ஆனா இதையும் கூட அவங்க மனசுல எடுத்துக்காம, இந்த கவர்மெண்ட் அவங்கள வந்து ரோட்ல நாய் இழுக்கிற மாரி இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது காசு வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டோமே, அதான் நமக்கு ஞாபகம் வருது. ஒருத்தருக்குன்னா ஒரு இட்லி குத்துருப்பீங்களா நீங்க? தண்ணி குத்துருப்பியா? அப்படி போ. எப்படி ஓட்டு வாங்கும் போது மட்டும் அம்மா அம்மா, ஆனா டீ தண்ணி டிஃபன் வந்தா அப்படி போ. இதே ஒரு பேசன் பிரிட்ஜ் போகும்போது சுத்தம் பண்றது நாங்க தான். டான் பாஸ்கோ ஸ்கூல்ல மீட்டிங் போடும் போது சுத்தம் பண்றது நாங்க தான். வேற எந்த மீட்டிங் போட்டாலும் சுத்தம் பண்றது நாங்க தான். நீங்க தனியாருக்கு எங்களை விக்கிறதுக்கு நீங்க எதுக்கு சிஎம்மா வந்தீங்க?